வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கடல் அப்படின்னாலே அது ஆழம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த பக்கம் எது இருக்குன்னே தெரியாது. கரையோரம் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால் நிற்க முடியும். உள்ளே போக போக டீப் அண்ட் டீப்பாக போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்திலேயே எந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் மட்டம் ரொம்ப ஆழமானது அப்படின்னு பார்த்தோம்னா அது மரியானா ட்ரென்ச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது பசிபிக் ஓஷனில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப டீப்பஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் பார்த்த வரைக்கும். அப்போ பார்க்காம ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியல, செக் பண்ண வரைக்கும் இதுதான் டீப்பஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரியானா ட்ரென்ச்சோடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 36,201 அடி வரைக்கும் இதோடைய ஆழம் இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு ஆழம்னு பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்த பக்கம் துளபோட்டு போகிற அளவுக்குலாம் இடம் இருக்கும் போல். ஆனால் அந்தளவுக்குலாம் மனிதர்களால் ட்ராவல் பண்ண முடியல. இது மேபி இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான தோராயமான ரிசர்ச் மட்டும்தான். லாப்ஸ்டர்ஸ் சிங்கரா பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு இமோர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம எங்கேயாச்சும் வெட்டணும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மறுபடியும் அதுக்கு என்சைம்ஸ் முளைக்கும். அதனால் இதை ரெண்டாக வெட்டினோம்னா ரெண்டாக வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இது எங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா லாப்ஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கான செல் என்சைம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற விஷயம் உண்மை தான். இங்கேயாவது அடிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, படப்படன்னு ஒரே ஒரு உறுப்பை மட்டும் வளர்க்குற அளவுக்கு அதோடைய செல்ஸ் எல்லாம் அதுக்கான என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஈவன் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு. ஆனால் அதை துண்டாக்குனா திரும்ப வளரும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமுமே அந்த லாப்ஸ்டருக்கு கிடையாது. இப்படி ஒரு வேளை வளரும்னு சொன்னது தான் வெளியே மாற்றி பேசி அது ரெண்டாக துண்டாச்சுன்னா கூட திரும்ப வளரும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு செல் என்சைம்ஸ் அதிகமாகவே இருக்குது. அகாசியா அப்படின்ற ஒரு வகையான மரம் இருக்குது. இந்த மரம் கம்யூனிகேட் பண்ணுறத சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மரத்து இன்னொரு மரம் இது ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மோடமாக யூஸ் பண்ணக்கூடியது கிராஸ். புல் வழியாக அது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த புல் வழியாக கம்யூனிகேட் பண்ணி அதை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு டாக்ஸிக்கை ரிலீஸ் பண்ண சொல்லி எப்போ எது பாதிக்குதோ உடனே அது இன்னொரு மரத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிறைய மரத்தை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் கிட்டேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் அதிலிருந்து வரக்கூடிய பழமோ இல்லை இலையோ அதை பறித்து சாப்பிடணும்னு நினைக்கிற அனிமல்ஸ் கிட்டேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மரம் ரொம்ப ஈஸியாக மரங்கள் டு மரம் கம்யூனிகேட் பண்ணிக்குது. நயகரான்ற ஃபால்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நயகரா ஃபால்ஸ் எப்போவுமே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் தண்ணி தீர்ந்ததாக சரித்திரமே கிடையாதுன்ற மாதிரி எப்போவுமே இதில் வாட்டர் ட்ரைன் ஆனதில்லை, இது ஃப்ரீஸும் ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நயகரா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இங்கேருந்து தண்ணி கொட்டுறது இது வரைக்கும் ஸ்டாப் ஆனதே கிடையாது. இதுலேருந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. இதோடைய டென்சிட்டி வேணால் குறையுமே தவிர்த்து இது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே இம்மோர்டல் ஃபால்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, இந்த தி கிரேட் வால் ஆஃப் சைனாவில் நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நடந்து போய் மறுபடியும் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வரணும்னு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா 18 மாதம் ஆகுமா அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், அந்த அளவுக்கு அது பெருசு தான். ஏன்னா அது 5000 மைல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நடக்க ஆரம்பித்தா நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், பெண்டு கலண்டுரும். ஈவன் இப்போ கூட நம்ம போய் அதை பார்க்கணும்னு நினச்சோம்னா ஒரு போர்ஷன் மட்டும் காமிச்சிட்டு திரும்ப இறக்கி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லா போர்ஷனையும் காட்டுவாங்க, அதை நம்ம பார்த்துட்டு வர முடியுமே தவிர்த்து இதை ஃபுல்லாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா 5600 மைல்ஸ் அளவுக்கு இது ரொம்ப நீளமாக இருக்கும். நம்ம அழுதோம்னா இது ஆனந்த கண்ணீர், இது துக்க கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி சொல்கிறாங்க? நம்ம ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லை, நம்மளால் இன்னொரு வழியிலையும் இதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன ஒரு சுச்சுவேஷனில் அழுகிறோமோ அப்போது ரைட் சைட்லேருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது நம்ம சந்தோஷத்தினால அழுகிறோன்னு அர்த்தமா. அதுவே லெஃப்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தமா. ஸோ ஃபஸ்ட்டு எந்த கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்றதை பொறுத்து அவங்க என்ன எமோஷனில் அழுகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். இது இப்போ ரீசெண்டாக பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாலும் முன்ன இருந்து கணக்கு வைங்களேன், ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன விஷயத்துக்காக அழுகிறாங்க. ஆனால் வெறும் கண்ணில் மட்டும் எக்ஸ்பிரஷனே இல்லாமல் தண்ணி வந்தால் கூட அதுலேயும் கண்டுபிடிக்க முடியுன்றது தான் இந்த ரிசர்ச் சொல்லுது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.